ஒருவேளை இந்த பில்டிங்குள்ளே தான் கடத்திக்கிட்டு வந்திருக்காங்களோ? கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆதித்யா, நீ கார்லயே வெயிட் பண்ணு. இல்லப்பா, நானும் வருவேன். எனக்கு அக்காவை பார்க்கணும். சரி வா. சித்தி மாதிரி இருக்கு. சுதாகர் வேற கூட இருக்காரு. இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? எதுக்கு வந்திருக்காங்க? ஹாதே, வாட் இஸ் சர்ப்ரைஸ்? நீ எப்படி இங்க? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க ஆம்னி வேன்ல வந்தவங்க யாராவது மேல வந்தாங்களா? ஹாதே, நாங்களே இப்பதான் வந்தோம். ஆமா, எதுக்கு அந்த ஆமணி வேனை பத்தி விசாரிக்கிற? டேய் மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். அவள அந்த சோளக்காட்டு பொம்மையில வச்சு கட்டி போட்டு மொட்டை மாடியில தூக்கிட்டு போய் உச்சில போடுங்கடா. பாக்குற யாருக்கும் உள்ள பொண்ணு இருக்குன்னு தெரியக்கூடாது. சீக்கிரம் போங்க. டேய் வாங்கடா போலாம். என்ன இங்க ஆதித்யாவையும் கூட்டிட்டு வந்திருக்க? அவ அக்கா தமிழ் எங்க? ஆதி, என்னாச்சு? உன் ஃபேஸே சரியில்லை. ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பக்கம் யாராவது வந்தா மட்டும் நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆதி, எனக்கு என்னமோ நீ டென்ஷனா இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இப்போ நாங்க கிளம்பி போயிடுவோம். இவங்க இங்கே தான் இருப்பாங்க. நான் வேணா இவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன். ஏதாவது தகவல் இருந்தா உனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஓகே சித்தி, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் கிளம்புறேன். வா ஆதித்யா. தமிழ், நீ எங்க இருக்க? பயப்படாம இரு. அப்பா நான் கண்டிப்பா வந்து உன்னை காப்பாத்துவேன். ஹலோ ஹலோ, சொல்லு கணேஷ். ஆதி, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? தமிழோட திங்ஸ் வேற ஏதாவது ரோட்ல கிடைச்சதா? ஆமாம் கணேஷ், நமக்கு தமிழ் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவளோட ஐடி கார்டு, கண்ணாடி, அவளோட ஸ்கூல் புக்ஸு, இது எல்லாத்தையும் அவளை கடத்திட்டு போன வழியில் போட்டுக்கிட்டே போயிருக்கா. நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பில்டிங்குள்ளே போயிட்டேன். ஆனால் அங்கே தமிழ் இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. நானும் தமிழ் எங்கே இருப்பான்னு தெரியாமல் இந்த ஏரியா ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக புரியல. ஆதி, நானும் இங்கே செக் போஸ்ட்ல தரோவா செக் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் நுங்கம்பாக்கத்தை விட்டு அந்த மாதிரி வேன் எதுவும் இன்னும் வெளியே வரல. அப்படி வந்த வேன்லயும் தமிழ் இல்ல. என்னோட மனசுக்கு தமிழை இன்னும் நுங்கம்பாக்கம் ஏரியாக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் இருக்கிற அந்த ஏரியா பக்கத்துல தான் தமிழ் எங்கேயோ இருக்கா. கணேஷ், இப்போ வரைக்கும் தமிழை கடத்தினவங்க பணம் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லையே. ஆதி, நீ இப்படி யோசிச்சு பாரு. குழந்தைய கடத்தினவங்க உனக்கு ஃபோன் பண்ணாம பாரதிக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. குழந்தைக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தமிழை கடத்தினவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் இந்த கோணத்துல யோசிக்கவே இல்லையே. ஆதி, குழந்தைய கடத்தினவங்க கண்டிப்பா பாரதிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னா குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்க. பாரதியும் பிரச்சனைக்கு பயந்துகிட்டு
உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. உனக்கு கால் வரலனா கண்டிப்பா பாரதிக்கு அவங்க ஃபோன் பண்ணியிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நீ உடனே பாரதிக்கு கால் பண்ணி விசாரி. நான் உடனே நுங்கம்பாக்கம்ல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். பழைய பில்டிங்கு, புது பில்டிங்கு, எந்த இடம் விடாம ஃபுல்லா செக் பண்ண சொல்றேன். எல்லாரையும் ரவுண்ட்ஸ் வர வைக்கிறேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பா தமிழை காப்பாத்திரலாம். சரி சரி கணேஷ், நான் இப்பவே பாரதி கால் பண்றேன். ஓகே ஆதி. ஆதி வந்ததை பத்தி ஏதாவது சொன்னாலா மேடம்? அவ பேசுறத வச்சு பார்த்தா இந்த விஷயம் ஆதிக்கு பாரதி சொல்லி தெரியல. ஆதி ஸ்கூலுக்கு போயிருக்கான். அந்த பையன் கூட வந்ததை பாத்தியா? அவன் தமிழை கடத்தின விஷயத்த சொன்னதுனால ஆதி அதே ரூட்டை ஃபாலோ பண்ணி இங்க வந்து ரீச் ஆயிருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ஆதி எப்படி கரெக்டா இங்க வந்தான்? அதான் எனக்கும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இப்ப நமக்கு அது முக்கியம் இல்ல. அந்த லேப்டாப் நம்ம கைக்கு வரணும். அதுவும் சரிதான் மேடம். டேய், அந்த பாரதி இன்னும் கொஞ்ச நேரத்துல லேப்டாப் எடுத்துக்கிட்டு இங்க வந்துருவான். நீங்க அவகிட்ட இருந்து இந்த லேப்டாப்பை வாங்குங்க. நாங்க போய் கீழே வெயிட் பண்றோம். லேப்டாப் கைக்கு வந்ததும் அதை பின்பக்கமா தூக்கி போடுங்க. நாங்க அங்கிருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவ தமிழ் எங்கன்னு கேட்பா. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடணும். ஏன் கிட்டி ஆட்டம் காட்டுறாளா? அவளை நல்ல அலைய விடுறதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா. அவ பொண்ணு எங்கன்னு அவ தேடி தேடி அலையட்டும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் மேடம். உன் போனை ஆன் பண்ணி காதுல ஹெட்செட் போட்டு வை. நான் கால்லயே இருப்பேன். எது நடந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே மேடம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க யார் முகத்தையும் பாரதி பார்க்க கூடாது. எல்லா ஃபேஸும் கவர் பண்ணிக்கோங்க. நாங்க கீழே போறோம். ஓகே மேடம். இதுக்கப்புறம் பாரதி கிட்ட நீங்க டைரக்டா டீல் பண்ணிக்கோங்க. சரிங்க மேடம். மேடம் வா போலாம். வாங்க போலாம். அண்ணா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. சரிம்மா. ஹலோ சார். பாரதி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சார்? பாரதி, பாரதி, நம்ம தமிழை யாரோ கடத்தியிருக்காங்க. அப்படின்னா பவானி சொன்ன மாதிரி ஆதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. பாரதி, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க. இல்ல சார், எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும்.